ஒரு முறை மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு குளத்தில் நாரை ஒன்று தினமும் குளத்தில் உள்ள மீன்களை பிடித்து உண்டு வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு முறை மழை பொய்த்து குளம் வறண்டு போனது. பசி தாங்காமல் நாரை புதிய இடம் தேடி பறந்தது. அப்போது அது மதுரைக்கு அருகே உள்ள அச்சோ தீர்த்தம் என்ற புனித குளத்தை அடைந்தது. அங்கே நிறைய மீன்கள். நாரை மகிழ்ச்சியுடன் அங்கேயே தங்கிவிட்டது. மறுநாள் பல முனிவர்கள் அந்த குளத்துக்கு வந்து நீராடினர். அப்பொழுது ஆச்சரியம் என்னவென்றால் அந்த மீன்கள் முனிவர்களின் மீது துள்ளி விளையாடின. இதை கண்டு நாரை மனதில் நினைத்தது, இத்தனை புனிதமான முனிவர்களின் மீது பட்ட இந்த மீன்களை சாப்பிடுவது பாவம். இன்றை சாப்பிடாமல் விடுகிறேன், நாளை பார்க்கலாம். அப்படியே நாளை என்று 15 நாட்கள் பசியோடு இருந்தது. அந்த நாட்களில் சத்தியதரர் என்ற முனிவர் மதுரை புராணம் மற்றும் சோமசுந்தரரின் திருவிளையாடல்கள் பற்றி சொற்பொழிவு ஆற்றினார். அதையும் நாரை ஆவலுடன் மெய்மறந்து கேட்டது. ஒரு நாள் அந்த சொற்பொழிவை கேட்டு நாரை மனதில் நினைத்தது, சோமசுந்தரர் இவ்வளவு பரமகருணை உள்ளவரா? நானும் அவரை ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி நாரை பறந்து நேராக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றது. மேலிருந்து பொற்தாமரை குளத்தை பார்த்தபோது அங்கே நிறைய மீன்கள். பசியால் வாடிய நாரைக்கு மீண்டும் பழைய ஆசை வந்தது. அது நேராக கீழே குளத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த சமயம் ஒரு காலை படிக்கட்டில் வைத்து மற்றொன்றை தண்ணீரில் வைக்கும் போது அதே நொடியில் நாரைக்கு திடீரென்று இறைவனின் நினைவு மின்னல் போல வந்தது. ஐயோ, பகவானை தரிசிக்க வந்த நான் அவரை மறந்து மீன்களை சாப்பிட போயிட்டேனே என்று நாரை வெட்கத்தால் விலகி நின்றது. அந்த நேரத்தில் ஆகாயத்திலே ரிஷப வாகனத்தில் சோமசுந்தரரும் மீனாட்சி அம்மனும் தோன்றி, நாரையே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நாரை வணங்கி பணிவுடன் சொன்னது, பகவானே, எனக்கு இந்த பிறவி போதும், முக்தி அருளுங்கள். ஆனால் முக்கியமானது ஒன்று, என்னை போன்ற மற்ற நாரைகள் வரும்போது உங்களை வணங்காமல் மீன்களை சாப்பிட நினைப்பார்கள். அதனால் இன்று முதல் இந்த குளத்தில் மீன்கள் இருக்கக்கூடாது என்று அருள் புரியுங்கள். இறைவன் சிரித்தபடியே அப்படியே ஆகட்டும் என்று அருளினார். அந்த நாளிலிருந்தே மீனாட்சி அம்மன் பொற்தாமரை குளத்தில் ஒரு மீனும் காணப்படுவதில்லை. அந்த புனித குளத்தை நேரில் சென்று பார்த்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.